கஷ்டமான நிலையில் இருந்த போதும் அவர் தன்னுடைய முடிவில் இருந்து ஒரு இன்ச்சு கூட அம்மாவுக்கு தோல் கொடுத்து ஒரு தளபதியாக அம்மா பின்னால் இருந்திருக்கிறார். அதனால் முன்னின்று நடத்தக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நல்ல தகுதி இருக்கிறது. அதனால் அவரை நாங்கள் ஜாக்கிரதையாக தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையாவே பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் ஒருத்தர் இருக்காரு. அனைவரும் நீங்க எல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வயசுல இல்லையே போது, அதனால அவரையும் என்னையும் ஒத்து பார்க்கறாங்க எல்லாரும். அவர் ரொம்ப அமைதியா என்ன சொன்னாலும் தலையாடிட்டு அழகா சொல்றதை கேட்டுட்டு போய் வருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும். என்ன பார்த்தா நான் சிங்கத்துக்கிட்டே இருந்தேன். அதனால எல்லாருமே குட்டி சிங்கம் பூசா வந்துட்டு ஒரு இன்னொரு புது குட்டி சிங்கம் ஒண்ணு வந்திருக்கு. இதை நம்ம எப்படி சமாளிக்கிறது? அதனால இப்பவே மீன் பிடிக்கிற மாதிரி நான் வலைய போடுவோம், எப்படியாவது அதுல மாட்டிடாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சிங்கம் எத்தனை வலை வந்தாலும் அதை விடுவிட்டு வெளியே வரும். அந்த ஒரு சிங்கத்து கூட இருக்கிறது எல்லாமே சிங்கம் தான். அது அவங்களுக்கு தெரியல. ஒரு சிங்கத்தை பார்த்து பின்னாடி வர்றதெல்லாம் எப்படி இருக்கும்? சிங்க குடிகளாதான் இருக்கும். அதனால ஒரு சிங்கம் இல்லைன்னா இன்னொரு சிங்கம் புறப்படும். அதுதான் இந்த இயக்கம். இது அம்மா நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நான் உங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் எனக்கு உறுதியா தெரியுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எப்படியாவது கலைத்து விடலாம் என்று நினைத்து சில எட்டப்பர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அவர்களை வைத்து செய்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இங்கு இருப்பவர்கள் தான் அரசாங்கம்.